1938 மொழி போர் பள்ளிக்கூடத்தில் கட்டாயம் இந்தி, அதை எதிர்த்து நடந்த போர். 48 மொழி போரும் அதே தான், கட்டாயம் இந்தி படிங்க சொன்னாங்க. இப்போ எங்கள் மொழியை நீங்கள் படிக்க, உங்கள் மொழியை நாங்கள் படிக்கிறோம், அது எப்படி நீங்கள் எங்கள் மொழியை தான் படிக்கணும், இது திணிப்பு, எதிர்த்தோம். இந்த ரெண்டுமே கல்வியில் வந்த திணிப்பு. 65 மொழி போர் அப்படி இல்லை. 65 மொழி போர் அது ஆட்சி மொழியில் இந்தி, கல்விக்கு அதுக்கும் மாணவர்களுக்கு அதற்கும் தொடர்பு இல்லை, ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது தான் 86ஆம் ஆண்டு மொழி போரும். அதுதான் ஏறத்தாழ 144 நாள் நடந்த நீண்ட போராட்டம். அதை நடத்தியவர் கலைஞர். முதல் போராட்டத்தை நடத்தியவர் பெரியார். அப்பொழுது திணித்தவர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. அவர் தான் இந்தியா விடுதலை பெறலை. 47 தான் விடுதலை பெறுது, அரசியல் விடுதலை. ஆனால் 37 இந்தியை திணிக்கிற முயற்சி கொண்டாந்துட்டாங்க. இங்கே இந்த சென்னை மாநகரிலேயே இந்தி பிரச்சார சபை இருக்குது. எப்பொழுதுலேருந்து? 1918 இருந்து. விடுதலை பெறுவதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தி பிரச்சார சபை வந்துருச்சு. அப்போது தமிழ் பிரச்சார சபை வடநாட்டில் இருக்கணுமா இல்லையா? விடுதலை என்பது ஒரு நாட்டில் எல்லா மொழிகளுக்கும் சமம் தானே. நாங்கள் இந்தி பிரச்சார சபை ஏற்றுக்கோம், இன்னை வரைக்கும் இருக்குது, ஒரு எதிர்ப்பு கிடையாது. அன்றும் இல்லை இன்றும் இல்லை, எப்பொழுதும் இருக்காது. அது ஒரு மொழி. எந்த மொழியும் படிப்போம் விரும்பினால், எந்த மொழியும் எதிர்ப்போம் திணித்தால். இவ்வளவுதான் வேறுபாடு. விரும்பி படிப்பது வேறு, படித்தே தீர வேண்டும் என்று திணிப்பது வேறு.